உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையால அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சியின் ஆகச்சிறந்த களப்போராளி திரு உசேன் அவர்கள். அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார்னு பாத்தீங்கன்னா, கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் இன்றைய முதல்வர் திரு விஜயை பத்தி ஏதோ அவதூறு பரப்பிட்டாராமாம். அதுக்காக அவசரமா கைது நடவடிக்கை நடந்திருக்கு. இதுதான் சரியான நடவடிக்கை. இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்க எல்லாம் உடனே கைது நடவடிக்கை எடுக்கணும். அதே போல இன்னொருத்தர் அவரை பத்தி அவதூறு பரப்புறாரு, கொஞ்சம் பாத்துட்டு வாங்க. அப்பா நேற்று இந்த இடத்துல பேசுறது தப்பா பேசிட்டாரு, உங்களை டேமேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட வைக்கிறாங்க. தே ஆர் கிரியேட்டிங் ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தை. அது நடக்காது. ஒரு ஃபால்ஸான விஷயத்தை போட வைக்கிறாங்க. ஒருத்தன் போறானா காலையில் சாயந்தரத்துக்குள்ள இந்த 100 பேரை வச்சு அதை வந்து திருப்பி ஷேர் பண்றது, ட்வீட் பண்றது, லைக் பண்ண வைக்கிறது, இப்படி பண்றாரு. ஸோ விஜய் அதை பார்க்குறாரு. ஒரு பொய் 10 தடவை சொன்னாவே உண்மையாகும். 50 தடவை சொல்றாங்க, 100 தடவை சொல்றாங்க. ஸோ அங்கே ஒரு பொய் உண்மையாக்கப்படுகிறது. உண்மை அவர் போய் சேர்றது இல்லை. பாருங்க, வயசான காலத்துல இவருக்கு இதெல்லாம் தேவையா? பாவம் வயசானவர் விட்டுலான்னு பார்த்தா அதெல்லாம் முடியாது. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இன்றைய முதல்வர் அவர் எப்படி அவதூறு பரப்பலாம்? அவரை கைது செய்யற வரைக்கும் எங்கள் தான தலைவன் விஜய் அவர்கள் ஓய மாட்டார். அதே போல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற கூட்டணியில் இருந்துட்டு நம்ம முதல்வரை பத்தி ஒருத்தர் அவதூறு பரப்பிட்டு இருக்காரு, பாருங்க கொஞ்சம். 2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். விஜய் அவரிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்துக்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். பாருங்க மக்களே, தமிழ் தான் என் மூச்சு, தமிழ் தான் என் பேச்சுன்னு தமிழருக்காகவே வாழ்ந்த ஒரு மகன் மேல திரு வன்னியரசு அவர்கள் எவ்வளவு அபாண்டமா பழி சுமத்துறாரு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதுவரையும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். தமிழக காவல்துறைக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இதே மாதிரி இந்த காணொலியில பார்த்த 2 பேரையும் நீங்க அவசரமா கைது பண்ணுங்க. அப்பதான் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனம் குளிரும். இந்த தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்பட்டதா அவர் ஏத்துப்பார். அவருக்கு மரியாதை கொடுத்து இந்த 2 பேரையும் உடனடியாக கைது நடவடிக்கை எடுத்து வேகமா அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க கைது நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் எங்க முதலமைச்சரோட மனசு சாந்தி அடையும். இல்லைன்னா அவர் மனசளவில் ரொம்ப வருத்தப்படுவாரு அப்படிங்கறது இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.